எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். SSE திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை மத்திய அரசு நிறுத்தியுள்ளதால் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தலைமைச் செயலாளருடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு தனது பங்காக 2,000 கோடி ரூபாயை நடப்பு கல்வியாண்டுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் முதல் தவணையாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனால் தற்போது வரை நிதி ஒதுக்காமல் இருக்கிறது. மத்திய அரசினுடைய அந்த PMST என்ற திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை மத்திய அரசு வைத்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அதில் கையெழுத்திடாத ஒரு நிலையில் நிதி ஒதுக்கீடு என்பது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு 15,000 ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் ஒரு 5,000 பேர் என்று 20,000 பேருக்கு சம்பளம் வழங்குவதில் தற்போது ஒரு சிக்கல் ஏற்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மாநில அரசு ஏற்கனவே ஒதுக்கிய நிதியை கொண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஆகிய 2 மாதங்களுக்கு மட்டுமே சம்பளம் வழங்கக்கூடிய நிலை இருக்கிறது என்றும், நவம்பர் மாதம் முதல் சம்பளம் வழங்க முடியாத நிலை இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில்தான் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமைச் செயலாளரை தற்போது தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இந்த 20,000 பேருக்கு அடுத்ததாக சம்பளம் வழங்குவது, பல்வேறு பயிற்சிகளை மேற்கொள்வது, இதற்காக ஒரு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் தலைமைச் செயலாளரிடம் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருப்பதால் அதற்கு முன்னதாகவே தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளருடன் அமைச்சர் ஆலோசித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.